தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். மக்கள் மீது சுமையை சுமத்தாது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் நாம் நாட்டை நிர்வகிக்க வேண்டும். அமைச்சர்களுக்கு இடையிலும் திணைக்களங்களுக்கு இடையிலும் செயற்பாடுகளை கட்டியெழுப்ப வேண்டும். அதனூடாக கிடைக்கும் பிரதிபலனை முதல் சந்தர்ப்பத்திலிருந்தே மக்களுக்கு கிடைப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அந்த நடவடிக்கைகளுக்காகவே ஜனாதிபதி 4 மாதங்களாகவும் இந்த அரசாங்கம் 2 மாதங்களாகவும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. அந்த கடினமான செயற்பாட்டையை நாம் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். சரியான விதத்தில் அடிப்படையிலிருந்து இதனை மாற்ற வேண்டும். அதனையே நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பாரிய சமூக மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடு, தமது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான சமூகம், உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் சென்று நான் இலங்கையன் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய நாடு, உலகின் எந்த நாட்டுக்கும் விசா கிடைக்கக்கூடிய நாடு என்ற இடத்துக்கே நாம் நாட்டை அபிமானமிக்கதாக மாற்றியமைக்க வேண்டும். சட்டத்தை சரியாக அமுல்படுத்தும் நாட்டை உருவாக்குவதற்கே தற்போது இந்த அரசாங்கம் அடிப்படைகளை செய்து வருகிறது. அது மிகவும் கடினமான காரியம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டுள்ளோம். முடியாது என்ற வெற்றியை நாம் பெற்றது அனைவரும் ஒன்றிணைந்து என்றால், இப்போது பலர் கூறுகின்ற சரி செய்யவே முடியாது என்ற நாட்டை சரி செய்வதையும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்வோம் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். முன்னர் அமைச்சர்களாகும் போதே அரசின் வீடுகளை பகிர்ந்து கொள்வதில் பாரிய போட்டி நிலவும். பெரிய வீடுகளை பார்த்து பார்த்து பகிர்ந்தளிப்பார்கள். நாம் எந்த அமைச்சருக்கும் அரசாங்கத்தின் வீடுகளை வழங்க மாட்டோம். அனைத்து வீடுகளையும் பொது நிர்வாக அமைச்சின் கீழ் கொண்டு வந்துள்ளோம். அமைச்சர்கள் மாத்திரமல்ல, ஜனாதிபதிக்கும் வரலாற்று ரீதியில் முக்கியத்துவம் பெற்ற அலரி மாளிகையும் மீதப்படுத்தினோம். ஜனாதிபதி மாளிகையும் மீதப்படுத்தினோம். கண்டி ஜனாதிபதி மாளிகையை மீதப்படுத்தினோம். எஞ்சிய அனைத்தையும் நாம் தற்போது குழு ஒன்றை அமைத்து கையளித்துள்ளோம். அதனை என்ன செய்யலாம் என்ற யோசனையை முன்வைக்குமாறு தெரிவித்துள்ளோம். ஹோட்டல் அமைக்கக்கூடிய இடத்தில் ஹோட்டல்களை அமைப்போம். அருங்காட்சியகம் அமைக்கக்கூடிய இடத்தில் அதனை அமைப்போம். கல்வி மத்திய நிலையங்களாக மாற்றக்கூடிய இடத்தை கல்வி மத்திய நிலையங்களாக்குவோம். இந்த வீடுகள் வெறும் வீடுகள் அல்ல, ஒரு மாடிதான் இருக்கின்றது. இந்த மாடியில் ஏற லிப்ட் இருக்கிறது. அதுதான் அமைச்சர்களின் வீடு. அவை அனைத்தையும் அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது. இந்த அரசியல் நமது நாட்டுக்கு தேவை. அதனையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். அது மாத்திரமல்ல, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் வீடுகளை வழங்க மாட்டோம் என நாம் உங்களுக்கு ஒரு உறுதி வழங்கினோம். நான் இப்போதே கடிதம் ஒன்றை தருகின்றேன். எனக்கு வீடு வேண்டாம். ஆனால் மற்றவர்கள் அப்படி கூற மாட்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் யோசனையை மிக விரைவில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவோம். அதனை ரத்து செய்வோம். பாராளுமன்ற சிற்றுண்டி சாலை தொடர்பில் மிகப்பெரிய விவாதம் இருக்கிறது அல்லவா? இன்னும் ஓரிரு வாரங்களில் நடக்க இருப்பதை நான் கூறுகின்றேன். உணவை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் என்று நான் கூறப்போவதில்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் சரியான தொகையை கொடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். உணவுக்கு 2000 ரூபாய் ஆகும் என்றால் அதனை கொடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதனை நிச்சயம் செய்வோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன பெர்மிட் வழங்கப்பட்டது. அதனை விற்பனை செய்தார்கள். ஜனாதிபதிகளும் வாகன பெர்மிட்களை வாங்கினார்கள். வாகன எண்ணிக்கையை பார்த்தால் 60-70 வாகனங்கள் உள்ளன. ஆனாலும் வாகன பெர்மிட்டை பெற்றுக் கொள்வார்கள். அதனை விற்பனை செய்வார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன பெர்மிட் வழங்காது. 2 மாதங்கள் மாத்திரமே. நமது நாட்டின் அரசியலில் புதிய பரிமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீங்கள் கொடுத்த சக்தியில் செயற்படுகிறது. அதுதான் உங்களது தேவையாகவும் இருந்தது. அதனை நாம் செய்துள்ளோம். இந்த அரசியல் பரிமாற்றம் தேவையில்லையா? இந்த புதிய மாற்றம் தேவையில்லையா? இதனை இன்னும் வலுப்படுத்த வேண்டும்.